ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம டெய்லர். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பயாஸ் டேப்புக்கு நம்ம கிளாத் எந்த அளவுக்கு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் ஒரே சைடு மெஷர்மெண்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு சைடும் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிளாத்தை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பயாஸ் டேப் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். கிளாத்தோட ராங் சைட் பக்கம் டேர்ன் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி கிராஸில் வந்து கட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்து கட் பண்ணணும். கிராஸ் பீஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த மாதிரி கிராஸாக வச்சு கட் பண்ணும் போது தான் நமக்கு எந்த போர்ஷன் ஸ்டிச் பண்ணணும்னு தெரியும். இப்போ பாருங்கள், கிளாத்தோட ரைட் சைட் போர்ஷனும் இன்னொரு பீஸோட ரைட் சைட் போர்ஷனும் ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ராங் சைடில் வந்து ஸ்டிச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட் சைட் கிளாத் வந்து ஒன்றா வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நார்மலாக எப்படி தையல் போடுவோமோ அதே மாதிரி தையல் போட்டு எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம கிளாத் எந்த அளவுக்கு பெருசாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு லென்த்தும் வந்து அதிகமாக வரும் பயாஸ் டேப்பை. இது பயாஸ் டேப்னு சொல்லலாம், கிராஸ் பீஸ்னு சொல்லலாம். நம்ம ஸ்டிச்சஸ் போட்டக்கப்புறம் பாருங்கள் ராங் சைட் போர்ஷனில் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்ட பகுதியை சென்டரில் அயன் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பயாஸ் டேப் எடுக்கும் போது நல்லா ஈவனாக இருக்கும், ஃப்ளாட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேலை வச்சு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஸ்கேலில் மார்க் பண்ணுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து ஸ்கேலை வச்சு நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி கிளாத் எந்த அளவுக்கு இருக்கோ எவ்வளோ அகலத்துக்கு இருக்கோ அது ஃபுல்லாகவுமே நம்ம கோடு போட்டு எடுக்க போகிறோம். நான் கோடு போட்டுட்டு ஒன்று ஒன்றா வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கோடு போட்டு முடிச்சக்கப்புறம் சென்டர் போர்ஷனில் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ இந்த போர்ஷன் வந்து கோடு போட்டு முடிச்சாச்சு. இப்போ கிளாத்தோட ரைட் சைட் பக்கம் வந்து டேர்ன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு கிளாத்தை எப்படி ஃபோல்டு பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம திரும்பி ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். அதுக்காக கிளாத்தை வந்து ரைட் சைடில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து மடித்து விடணும். மடித்து விடும் போது எல்லா கோடுமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிளாத்தும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிளாத்தும் ஒரே மாதிரி ஈவனாக வந்து கோடு வர மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கோடு எக்ஸ்ட்ரா கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 2 சைடும் ஃபோல்டிங் தான் இருக்குது. இந்த 2 சைடு ஃபோல்டிங் இருக்கிற பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வந்து சென்டரில் ஓப்பன் இருக்குல்ல, அந்த ஓப்பன் போர்ஷனில் நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது தான் நம்மளுக்கு கட்டே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் லாங்காக வந்து கிராஸ் பீஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடுறது. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த கட்டுமே இல்லாமல் ஃபுல் ரவுண்டோடு உங்களுக்கு கிடச்சிருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கீழே இறக்கி வச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த போர்ஷன்லேருந்து நம்ம கட் பண்ணும் போது உங்களுக்கு எங்கேயுமே ஜாயிண்ட் இல்லாமல் ஒரு லென்த்தான பயாஸ் டேப் கிடைக்கும். உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம மார்க் பண்ண போர்ஷனுக்கு நேராகவே சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு லென்த்தான உங்களுக்கு பயாஸ் டேப் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த கோடுக்கு மேலே கட் பண்ணும் போது உங்களுக்கு ஈவனான ஒரு லென்த்தான பயாஸ் டேப் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கிளாத்து தான் எடுத்தோம், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ லென்த்தான ஒரு பீஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். இது கான்செப்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். எந்த மாதிரி கட் பண்ணணும், எந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெத்தடில் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் கொண்டுட்டு வரணும், இந்த மெத்தட் தெரிஞ்சாலே போதும். நம்ம ஈஸியாக வந்து ஒரு பயாஸ் டேப் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் எவ்வளோ லென்த்தான பீஸ் வந்து நம்மளை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.